தி கிரேட் ஃபேக்டரியை இங்கே நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் 6 வயது சிறுமி 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்த நிலையில் அந்த சிறுமி திடீரென உயிரிழந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் செயல்படக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் அதிரடி சோதனை நடத்த உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை, அதாவது 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இப்போ இந்த ஃபேக்டரி எதன் அடிப்படையில் சார் நம்ம ஆய்வு செய்யறோம்? இங்கே ஏதாவது அந்த முறைகேடா அல்லது தரமற்ற உணவுப் பொருட்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கா சார்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து இன்னைக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எனக்கு இப்போ இந்த கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸ் எங்கே இருக்கான்னு அங்கே செக் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணிக்க எங்களுக்கு செய்தி வந்தது. உடனடியாக நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க. வாடகைக்கு எடுத்து இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் 10 ரூபாய்க்கு ஒன்றான பேக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் போட்டு ஒரு இதெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸ் அண்ட் கிரேப் ஜூஸ், அப்புறமேட்டு மோர் பேக்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அவங்க தயாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக்காக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்கரே வர முடியல, ஒரே ஸ்மெல்லு ஒரு இதாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு கொண்டு போய் நான் கடையில் கொடுத்துருவோம் சார் வியாபாரம்னு. ஸோ இப்படி கீழே போட்டு பிரட்டினது பார்த்தீங்கன்னா நாளைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க குடித்தாங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி பேதி நடக்கும். அந்த வாந்தி பேதி கண்ட்ரோல் பண்ணினா குழந்தைங்களோட உயிரிழப்பை ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ இந்த பாக்கெட்டுகள், அதாவது நம்ம பார்த்தாக்கா இதெல்லாம் வந்து ஹைஜீன் தயாரிக்கப்பட்டது இல்லைன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இந்த பாக்கெட்லாம் பார்த்தாக்கா ஒரு பேக்கெடு நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து அந்த எப்போ தயாரிக்கப்பட்டது போன்றவையெல்லாம் இல்லாம இருக்கு சில இதுல. இது எப்படி சார் நம்ம வந்து இது மற்ற பேட்ச் நம்பர் மற்ற விஷயங்கள் எப்படி நம்ம அதை வச்சு நம்ம ஆய்வு சார்? இதில் பேட்ச் நம்பர்னா சார் அவங்க ரிஜிஸ்டர் இருக்கணும், அதில் என்ட்ரி இருக்கணும். இதெல்லாம் சும்மா ஃபேக்குக்காக போடுறது சார். இது வந்து இது ஃபேக்ட்ரியே கிடையாது. இது ஒரு வீடு. சும்மா உங்களுக்காக வெளியே போனால் ஃபேக்ட்ரியில் இருந்த மாதிரி காட்டுறதுக்காக தான். அதில் இவங்ககிட்ட ரிஜிஸ்ட்ரி எடுத்து கொடுங்க, ஒரு பேட்ச் நம்பர் இங்கே இருக்கான்னு காட்டுங்க, எதுவுமே கிடையாது. நமக்கு கண் துடைப்புக்காக இவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பரை ஒன்று குத்தி அப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபேக்ட்ரி பிரகாரம் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி தேதியில் இந்த டைமில் இந்த இவ்வளோ வாட்டர் லிக்விடில் இதுக்குன்னு ஒரு பேட்ச் கொடுத்து அந்த இது வந்து பிடிக்கணும். அது வந்து கைப்படாத அது பாக்டீரியா டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும். அது வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் வந்து ஒரிஜினல் கூல்ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்னு தயவுசெய்து நம்பிடாதீங்க. இதெல்லாம் வந்து வெறும் கெமிக்கல் கலந்தது தான் இதெல்லாம் பார்த்தீங்க சார். இப்போ இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூசஸ் பல வெரைட்டிகள் இருக்கு. ஸோ இந்த வெரைட்டிக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணாங்க, அதுக்கான அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? இந்த மிஷினரிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? மொத்தமா பார்க்கும்போது இந்த கலர்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க? முக்கியமா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் போன்றதெல்லாம் எப்படி சார் இருக்கு? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பாருங்க, தி கிரேட் ஃபேக்டரியை இங்கே நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஃபேக்ட்ரி. இதெல்லாம் கெமிக்கலுங்க. இதுதான் அவங்க வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிறப்பு. உங்கள் கையை காமிங்க, கையை காமிங்க. இல்லை கையை காமிங்க. இது என்ன சார்? ஆக்சுவலி இது வந்து ஆரஞ்சு ஜூஸ். கெமிக்கல். இது கையில் தொட்டு பாருங்க, கையில் தொடுங்க. ரெடி பண்ணக்கூடியதா? நல்லா தொட்டுங்க, நல்லா தொடுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, அவ்வளோதான். இது இன்னும் 3 நாளைக்கு உங்கள் கையை விட்டு போகாது. தொடச்சிருங்க. இதான ஃபுட் கலரா தான் சார்? ஃபுட் யூஸ் பண்றதா, சாப்பிடக்கூடிய பொருளா? நீங்க இப்ப தொடச்சிருங்க, தொடங்க. எனக்கு அப்புறம் சொல்றேன். போக மாட்டேது சார், கலர் அப்படியே இருக்கு. இது ஃபுட் கிரேட் வருமா? ஃபுட் கிரேட் வருமா? வராது. இதெல்லாம் வந்து கெமிக்கலுங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்றது தான் இதெல்லாம். இவ்வளவு பாருங்க, உங்க கையில வந்து இன்னும் 3 நாளைக்கு அது வந்து போகாது, அப்படியே இருக்கும்.
இந்த கெமிக்கலை தான் வந்து இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே இது பண்ணிடுவாங்க. இது வந்து இது ஒரு இது வந்து ஜூஸ் அண்டா. இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கரப்பாம்பூச்சி பாருங்களா, பூச்சி பார்த்தீங்களா, எறும்பு, இதெல்லாம் பூச்சி தெரியுதுங்களா? இதுதான் இது வந்து நம்ம ஜூஸ் நம்ம குடிக்கிறோம். இது வந்து உள்ளுக்க இருக்குது பாருங்க. இதுவும் ஜூஸ் சார், குடிக்கக்கூடிய இதுதான் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தான் கொடுப்பாங்க நமக்கு. இதுதான் அவங்க கொடுக்குற ஜூஸே இதுதான் சார். இப்போ நம்ம இங்கே பறிமுதல் பண்ண இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனாக்கா எந்த மெத்தட் நம்ம பண்ணுவோம்? இதோட மதிப்பு எவ்வளோ? இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது. 35,000 ரூபாய் இருக்கும் இன்னைக்கு கைப்பற்றுற அந்த பொருள் மட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து யார்டில் தான் கொண்டு போய் நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நம்ம ஜிசிசி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது. இப்போ ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அழகாக நாங்களே டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மூட்டை மூட்டையாக கிடக்குது. அந்த மூட்டையிலலாம் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணுறதுனா அதுக்குன்னு வந்து ப்ரோட்டோக்கால் இருக்குது, எஸ்ஓபி இருக்குது. ஸோ அது மூலிமா இதெல்லாம் கட் பண்ணி அது வந்து நம்ம வந்து கொடுங்கி ஒரு யார்டில் கொண்டு போய் கீழே கொட்டி தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா நாங்கள் இதில் வந்து சாம்பிள் எடுத்துருக்குறோம். சாம்பிள் எடுத்தோம்னா அதில் வந்து சேஃபாக அன்சேஃபான்றது வரும். அதை வச்சு இவங்க மேலே வந்து நம்ம கிரிமினல் நடவடிக்கை நம்ம எடுப்போம்.